நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் என்றும், அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்வேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்வேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலபலபரபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் சேர்ந்து பாடுவோம், பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes, yes, yes. Oh, Rabba, Rabba, Kaba. Alleluia. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவில் மேலான நாமம், வானாதி வான இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் வானாதி வானம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் மூன்றிலொன்றாக ஜொலிப்பவ நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், துரத்தின் நாமம். சாத்தானின் சேனையே
சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் எழுதி நின்று கைகளை ஆமென் ஆவிக்குள்ளே நிறைந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை, மார்போடு மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஜீவனுள்ள தேவனை, அற்புதங்களின் ராஜாவை, அதிசயமானவரை வெறும் முழக்கத்தோடு வரவேற்றவரை மகிமைப்படுத்துவோமாக. glory 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 glory. நம்முடைய தேவனை போல ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதிகாலை வேளையிலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரின் கிரிகளை கர்த்தர் இல்பொருளாக்கி சுட்டரித்து சாம்பலாக்கும்படி ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு மனப்பட்டு சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக, ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக, ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் உயர்த்தப்படும் போது சாத்தான் கால்களின் கீழே நசுக்கி போடப்படுவான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி இந்த மணவாள நகர், கணேசபுரம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் ஆவியானவர் கடிந்து கொள்ளும்படி கர்த்தர் ஒருவரை உயர்ந்திருக்கும்படியாய் அல்லேலூயா அல்லேலூயா. அகில உலகம் எங்கும் ஆவியாவுடைய ஆளுகை வெளிப்படும்படியாய் நல்லா தலைக்கு மேல கைகளை சுத்தி 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 நிறைவான தேவ பிரசன்னம், நிறைவான தேவ மகிமை வெளிப்படும்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீக்கிரமாக
கர்த்தருடைய ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். மதுபான கடைகள் திறக்கப்படுவதற்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. தேவ ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மதுபான கடையை விட மோசமான இடம் ஆலயம் கிடையாது. ஸ்தோத்திரம். கூட்டம் கண்ட்ரோல் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த டாஸ்மாக்ல குமிஞ்சு கிடக்கு கூட்டங்கள். ஸ்தோத்திரம். ஆலயம் பரிசுத்தம் இல்லது. ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த ஞானத்தை ராஜாக்களுக்கு மந்திரிமார்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமிடுவோம். ஆலயத்தில் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை கர்த்தர் ராஜாக்களுக்கு தரணும். பூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பூட்டுகிற பார்வோனின் ஆவிகள், பூட்டுகிற ஆமானின் ஆவிகள், பூட்டுகிற எல்லா பொல்லாத லூசிபரின் கிரிகளை நாங்கள் நரகத்தை தூக்கி எறிகிறோம். எல்லா ஆலயங்களும் திறக்கப்படும் ஆண்டவரே. எல்லா ஆலயங்களிலும் காலை மாலை பலிகள் செலுத்தப்படணும். கர்த்தர் அப்படி இறங்கி பலத்த காரியங்களை செய்வீராக. உங்க ஆளுகை வெளிப்படட்டும். தொடர்ந்து இந்த புதிய நாளிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நாளிலே இந்த 14வது விசேஷித்த உபவாச ஆராதனையிலே எங்க சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட இந்த ஆராதனையில மிஸ் ஆக கூடாது. ஸ்தோத்திரம். மிஸ் ஆக கூடாது. எல்லா விசுவாசிகளும், சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாரும் இந்த லைவ் மூலமாய் பயபக்தியோடு நடுக்கத்தோடு உம்மை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். உங்க ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இந்த திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா முழுவதும், அகில உலகம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே வல்லமையாய் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும். சத்துரு தோற்று போகட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதமான விசேஷித்த உபவாச நாட்களின் 14வது நாள், 14 days, அல்லேலூயா, வருகிற 17ஆம் தேதி வரைக்கும் இந்த உபவாச ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாச மக்களுக்கு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கவனியுங்கள். ஒரு குடும்பம் கூட இந்த ஆராதனையில் லைவ்ல பங்கு பெறாமல் இருக்கக்கூடாது. அதிகாலையில் நடைபெறுகிற இந்த விசேஷித்த உபவாச ஆராதனையில் லைவ்ல நீங்க பங்கு பெறணும். நாங்க அந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம், இந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம் சொல்லி நீங்கள் சோரம் போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்க பார்க்கிற அந்த ஆராதனைகளை நீங்க வீடியோ எடுத்து, ஸ்தோத்திரம், போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வாட்ச் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் எல்லா குடும்பங்களும் இந்த காரியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் நாம் கனப்படுத்த வேண்டும். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபையின் தரிசனங்களை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நாட்களில் உருவாகி கொண்டிருக்கிறது. பி கேர்ஃபுல். எச்சரிக்கை. ஆகையால் ஒவ்வொரு சபை மக்களும் குடும்பம் குடும்பமாய் இந்த உபவாச ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பித்து தம்முடைய வல்லமையை விளங்கப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய சபையை சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் மேற்கொள்வது இல்லை. ஏனென்றால் அந்த கல் தள்ளப்பட்ட கல், அந்த கல் திட அஸ்திபாரமான கல், அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், அந்த கல் விலையேறப்பட்ட கல், அந்த கல் திட அஸ்திபாரமான மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல். It is a living stone. ஜீவனுள்ள கல்லை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாய் நமக்கு வழி நடத்துகிறவர்கள், வழி காட்டும் ஜீவ கல்லாகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, தள்ளப்பட்ட பழைய பாம்பின் ஆமென் கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஜீவனுள்ள கல். சனகரி நிந்திக்கிற அப்படிப்பட்ட கிரியைகளோடு தேவ பிள்ளைகளை மனமடிவாக்கும் போது அவனுடைய கிரியைகளை ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஸ்தோத்திரம் பெரிய ஜெயத்தை எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே தேவன் கட்டளையிட்டாரே, அப்படி ஜெயம் கொடுத்து நாமத்தை பயன்படுத்துவார். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற அடுத்த ஜீவக்கல் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். டியூட்ரானமி சாப்டர் 5, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரைக்கும் சேர்ந்து படிப்போமா? பழைய ஏற்பாட்டிலே 231ஆம் பக்கம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மழையிலே, அக்கினியிலும், மேகத்திலும், கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகள் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மழை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவனேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம்
கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு ஜீவனுள்ள கல்லாகிய அந்த கல்லின் 4வது மகத்துவத்தை தியானிக்க போகிறோம். நம்பர் 1, அந்த கல் வழி நடத்தும் கல், வழி காட்டும் கல். அந்த கல் யார்? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உனக்கு வழி நடத்துவார், வழி காட்டுவார். பயப்பட வேண்டாம். நம்பர் 2, உனக்கு எதிராக இருக்கிற கோலியாத்தின் கிரியைகளை அவரே யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை கொடுப்பார். உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, நீ தோற்று போவது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழும் நாட்களெல்லாம் வெற்றி. ஏனென்றால் உங்களுக்குள் எனக்குள் இருக்கும் தெய்வம் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து ஜெயம் கொண்ட தேவன். கை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஆகையால் 2வது, யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கும் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. 3வது, உன்னை கேவலமா பேசுற, உன்னை துச்சமா பேசுற, உன்னை அவமானமாய் பேசுகிற சனகரிப்பின் கிரியைகளை, அசீரியா ராஜாக்களின் கிரியைகளை ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தாரே எசேக்கியாவின் நாட்களிலே. அப்படிப்பட்ட தேவன் உன் நிந்தைக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக 2 தடையான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள கல். மறந்து விட வேண்டாம். ஸ்தோத்திரம். 4வது, இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24, 25 வாசிக்கிறேன். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயத்தை பார்த்தீங்களா? ஊழியக்காரர் செத்தா பரவாயில்ல, ஆனா நாங்க சாகக்கூடாது. அதனால நீங்க பேசுங்க பாஸ்டர், கர்த்தர் எங்களோட பேச வேண்டாம். ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு எவனாவது உயிரோடு இருந்தது உண்டோ அப்படின்ற பயம் இஸ்ரவேலருக்குள்ள இருந்துச்சு. பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் அல்ல, நம்மை காக்கும் கண்மலை. அல்லேலூயா. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம். For who is that of all flesh that had the voice of the living God
speaking out of the midst of the fire, as we have and lived. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் பேசுகிற ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள கல், the living stone of speaking. இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அதனாலதான் 115 சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள்ல தாவீது ஐயா மிக அழகாய் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். சாம் 115 1 to 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தில் குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய தேவன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய தேவர்கள் விக்கிரகங்கள், வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் பேசவும் பேசாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் விடுங்க. அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். எந்த தீங்கும் அணுகாதபடி காப்பார், துணையாயிருப்பார், கேடகமாயிருப்பார், ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், உன்னத ஸ்தானத்தினால் கொண்டு போய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஒரு கல்லு பேசுமா பாஸ்டர்? உலகத்தில் இருக்கிற கல்லெல்லாம் பேசாது. ஆனால் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆமென் தள்ளப்பட்ட கல்லாகிய, விலையேறப்பட்ட கல்லாகிய, அஸ்திபாரமான கல்லாகிய, மூளை கல்லாகிய, பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் பேசும் தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசும் தெய்வம். ஆகினாலதான் தாவீது ஐயா 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கதறுகிறார் பாருங்க. சங்கீதம் 28:1, என் கண்மலையாகிய கர்த்தாவே. ஹலோ, என்னவா? என் கண்மலையாகிய கர்த்தாவே, unto thee will I cry, O Lord my rock. என் கண்மலை நீங்க தாப்பா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. நீங்க தாயா எங்க கண்மலை. Praise the Lord. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படி கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர் தண்ணீரை புறப்பட பண்ணினார்.
முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் பஸ்கா ஆற்றின் மூலமாக, இரண்டாவது ஞானஸ்தானத்தின் அனுபவம் செங்கடல் மூலமாக, மூன்றாவது கன்மலையின் தண்ணீர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நான்காவது பரலோகத்திலிருந்து வந்த மன்னா வேத வசனமாகிய ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் தாவீதையா சொல்றாரு, என் கன்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். ஸ்தோத்திரம். கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். Not silent to me, if thou be silent to me. ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா, கதறேன்ப்பா, நீங்க அமைதியா இருக்காதீங்கப்பா. பேசும் கன்மலையே, ஜீவனுள்ள கன்மலையே, யெகோவா என்னும் கன்மலையே, இயேசு என்னும் கன்மலையே, கர்த்தர் என்னும் கன்மலையே, மேசியா என்னும் கன்மலையே, மௌனமாயிராதீங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கன்மலையாகிய இயேசு யார்? பேசும் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து. மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பான்னு கூப்பிடும் போது, மகளே மகனே இதோ நான் இருக்கிறேன் என்று உடனே பதில் கொடுக்கிற கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பயப்படாதீர்கள், மனம் பதறி விடாதீங்க, கலங்கி விடாதீங்க. அவர் பேசும் கன்மலையாக இருக்கிறார். அதனாலதான் அவர் நேசித்து அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனுஷன், முதல் மனுஷி ஆதாமும் ஏவாளும், அவங்களுக்கு ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி, 4 ஆறுகளை உண்டாக்கி செழிப்பா வச்சிருந்தாரு. ஏதேன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியின் தோட்டம் என்று அர்த்தம். The garden of rejoicing, the garden of happiness, the garden of joyfulness. அப்படிப்பட்ட ரீதியில தான் கர்த்தர் அவங்கள வச்சிருந்தார். ஆதாம் உலகத்தில் பிறக்கல, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். நம்மெல்லாம் தாயின் கர்ப்பத்தில் பாவத்தில் பிறந்தோம். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். ஸ்தோத்திர. கிரேக்க ஞானிகள் சொன்னார்கள், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். ஏன்னா அவன் பண்ற சேட்டை அப்படி இருக்கு, அதனால அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த சாக்ரட்டிஸ் சொல்லவில்லை, குரங்கிலிருந்து வந்த முதல் மனிதன் யாருன்னு பேர் சொல்ல முடியல. இது ஒன்லி ஆர்குமெண்ட். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, தோத்திரம் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். அவனுக்கு துணையாக விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் மனைவியாகிய ஏவாள். ஏவாளும் பிறக்கல. தோத்திரம். ஆதாமுக்கு 40 வயசுனா ஏவாள் அம்மாக்கு 35 வயசு பருவத்தில் ஆண்டவர் அழகா சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி அவங்கள தோட்டத்தில் வச்சிருந்தார். இப்ப பாருங்க, 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை
அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொன்னார். என்ன கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்கு வருவார். பரலோகத்தின் மகிமையோடு கூட, பல லட்சம் கோடி தூதர்களோடு கூட அந்த தோட்டத்துக்கு இறங்கி வருவார். உடனே ஆதாமும் ஏவாளும் ஓடி வருவார்கள். இந்த பக்கம் வலது கையில ஆதாம், இடது கையில ஏவாள். தேவன் பிடித்துக் கொள்ளுவார். பல லட்சம் கோடிக்கணக்கான தேவ தூதர்கள். ஓ ஹல்லேலூயா! அந்த தோட்டத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகள், எல்லா ஊரும் பிராணிகள், தோத்திரம் எல்லாம் கத்த தோட்டத்துக்கு வந்த உடனே அவரை வரவேற்பதுக்கு வந்துவிடும். கை தட்டி ஒரு அழியிலே சொல்ல பார்ப்போம். இப்ப ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கைகளை பிடித்து கொண்டு அந்த தோட்டம் முழுவதும் வர்ஷிப் பண்ணிட்டு வருவாங்க. தேவ தூதர்கள் இசைகளை மீட்டுவார்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மிருகமும், ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஜோடியா அப்படியே கர்த்தரை துதித்துக் கொண்டே போகும். ஆண் யானையும் பெண் யானையும் துதித்துக் கொண்டே போகும். ஸ்தோத்திரம். பெண் மானும் ஆண் மானும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே போகும். அப்படியே எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா ஊரும் பிராணிகளும் கர்த்தர் வந்துட்டார்னா ஒரு கலகலப்பு தான். ஸ்தோத்திரம். இப்ப திடீர்னு பார்த்தா இவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்டு பழகினார்கள். ஆனால் கேட்க வேண்டாத பிசாசின் சத்தத்தை கேட்டார்கள். அதில் கேட்டு வஞ்சிக்கப்பட்டது முதல் ஏவாள் தான். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு சீக்கிரமா கவுந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள் சகோதரிகள். சகோதரிகளே, எச்சரிக்கை. தோத்திரம். இந்த அம்மா சர்ப்பத்தோட பேச, சர்ப்பம் இந்த அம்மாவோட பேச, ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு எதிர்மாறா பேச, பழத்தை பறிக்க, அதை புசிக்க, புருஷனுக்கும் கொடுக்க, கடைசிக்கு நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். இப்ப ஆண்டவர் வழக்கம் போல வர்றாரு என் பிள்ளைகளை தேடி. அவர்கள் ஒளித்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? My beloved son Adam, where are you? நம்முடைய கர்த்தர் யார்? பேசும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அவர் பேசும் கண்மலை. அவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானோ கவனமா கேட்டு அந்த கட்டளைகளை கைக்கொண்டு உத்தம சாட்சிகளாய் வாழ்ந்து அப்பாவின் வருகையில ஆண்டவரை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் வருகை மிகவும் சமீபம். வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. ஆண்டவர் எதுக்கு வரப்போறாரு? தம்முடைய சபையை மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வரப்போகிறார். நான் ஜெபம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேதனையான காரியத்தை. இன்றைக்கு இந்த டிவியின் மூலமாக ஜெபத்தையும் பிரசங்கத்தையும் கேட்கிற விசுவாசிகள்
ஊழியக்காரர்களை, மேய்ப்பர்களை அசட்டை பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். Be careful. நான் எந்த சுவிசேஷங்களையும் குறை சொல்லவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் அதை பார்த்து ஆதாம் ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகையால் கர்த்தருடைய வருகையில ஆண்டவர் சபையைத்தான் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முழுவதும், தோத்திரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் 7 சபைகளின் காலம் 4:1 இங்கே ஏறிவா. சபையத்தான் கர்த்தர் மேலே ஏறிவான்றாரு. ஆகையால் தோத்திரம் விசுவாசிகள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற நீங்க எந்த ஸ்தாபன விசுவாசியா இருந்தாலும் சரி, உங்க ஊழியக்காரர்களை குறித்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும். போன் பண்ணி பாஸ்டரை விசாரிக்கணும், அவங்க குடும்பத்தாரை விசாரிக்கணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் தசம பாகங்களில் உண்மையாக இருக்கணும். லாக்டவுன் பண்ணிட்டாங்க என்று சொல்லி ஊழியக்காரர்களை, மேய்ப்பர்களை பட்டினி போடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீங்க எந்த சபை விசுவாசியானாலும் சரி, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு, ராயனுக்கு உரியதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார். அவர் பேசும் தெய்வமாயிருக்கிறார். ஆகையால் தான் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து தாவீது ராஜா ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 1லேருந்தே படிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொடுக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்தின் மகத்துவங்களை தாவீதையா பட்டியல் போட்டு வர்ணிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மிக அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்ராமம் 19:18 முதல். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை
அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசே பேசினார், தேவன் அவருக்கு வாக்கினால், வார்த்தையினால், பேச்சினால் மறுமொழி கொடுத்தார். God answered to Moses. ஜெபம் என்பது என்ன? நாம் பேச கர்த்தர் கேட்க, கர்த்தர் பேச நாம் கேட்க. இதுதான் ஜெபம். அந்த அனுபவத்துக்குள்ள ஆழமா கடந்து சொல்லணும். நான் சொல்றேன் விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனையா, 24 hours டிவி ஓடக்கூடாது. அணைச்சு போடு, முழங்கால போடு, வேதத்தை வாசி, புத்தகமா வாசி. 24 மணி நேரமும் இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கங்கள், கிறிஸ்தவ ஆராதனைகள் டிவியில் போயிட்டு இருக்கு. அதுக்காக தோத்துறோம். எல்லாத்தையும் பார்த்து சீர்கெட்டு போகாத. முழங்கால போடு, கர்த்தரை நோக்கி பாரு, முழங்கால நின்னு வேதத்தை தியானம் பண்ணு, கர்த்தர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஸ்தோத்திரம். பயங்கரமாகவும் பேசுவாரு, மௌனமாகவும் பேசுவார். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எலியாவோட கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசியாகிய எலியாவோடு கர்த்தர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 11-12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக மலையில பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மே மாதம், இந்த மே மாதம் 5ஆம் தேதி அதிகாலையில், ஸ்தோத்திரம், செவ்வாய்க்கிழமை உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் 7 மணி அதிகாலை 1:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கர்த்தர் மெல்லிய சத்தத்தின் மூலமாக என்னோடு பேசினார். மெல்லிய சத்தத்தோடு பேசினார், அன்பா பேசினார். ஓ ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு கூட கொஞ்சி குழாவது போல கர்த்தர் என்னோட பேசினார். நான் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தூங்கல. திட்டவட்டமாய் கர்த்தர் பேசினார். என் மகனே, என் ஊழியக்காரனே, நான் அதி சீக்கிரமாக வரப்போகிறேன் மகனே. ஸ்தோத்திரம். ஆகையால் உன்னை நீ ஆயத்தப்படுத்து. நான் உன் கையிலே உத்தரவாதத்தோடு கொடுத்திருக்கிற என் மந்தையை நீ ஆயத்தப்படுத்து. இப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய வருகைக்குரிய அடையாளங்கள். கிட்டத்தட்ட
2:30, 3:30, 4:30, 3 மணி நேரம் மெல்லிய சத்தத்தோடு கூட, ஓ ஹல்லேலூயா, இன்பமான, இனிமையான, மதுரமான, அன்பான ஆமென் சத்தத்தோடு கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். மெல்லிய சத்தம், ஸ்மால் வாய்ஸ், மெலடி வாய்ஸ். தோத்திரம். நேற்று கேள்விப்பட்டீர்களா? சீனாவில் ஒரு ஆற்று பாலம் திடீரென்று காற்று அடித்து அசைந்திருக்கிறது. தேவனுடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது. எத்தனை பேர் அந்த நியூஸ் பார்த்தீங்க? உடனே அந்த பாலத்தை சீன அரசாங்கம் பிளாக் பண்ணிட்டாங்க. கர்த்தர் பாலங்களை அசைப்பார், மலைகளை அசைப்பார், குன்றுகளை அசைப்பார். ஏன்? அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை சீனா அறிந்து கொள்ள வேண்டும், முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். அதனால மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். The prophet of Ezekiel chapter 43, 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆவியானவர் திட்டவட்டமாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல் இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. என்ன கவனிங்க, மெல்லிய சத்தமாகவும் கர்த்தர் பேசுவார், பெரு வெள்ளத்தை போலவும் கர்த்தர் பேசுவார். நம்முடைய தேவன் பேசும் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மறுரூப மலையிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Praise God. மேகத்திலிருந்து ஒரு சத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Behold a voice from the cloud. மகிமைக்குள்ளிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் யார்? பேசும் தெய்வம். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை சொல்றாரு, எப்பா நாங்கள் கதை விடலப்பா, நாங்கள் பார்த்து கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததையே
உங்களுக்கு நாங்கள் ரூபகாரப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதா இல்லை. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். யார் கேட்டது? இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசின சத்தத்தை பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்த மறுரூப மலையிலே கேட்டார்கள். கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் தான் இயேசப்பா சொல்லி இருக்கிறார், யோவான் 10:4-5 வசனங்கள்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வெளியே தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். கவனியுங்கள், மேய்ப்பர்களை பின்பற்றுகிற ஆடுகளாய் இருக்க வேண்டும். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மேய்ப்பர்கள் இருக்காங்கப்பா, ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா, ஆயிரக்கணக்கான சுவிசேஷங்கள் இருக்கிறாங்கப்பா. அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 1000 உபாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன் ஒருவர் தான். அந்த வெளிப்பாட்டை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளணும். தகப்பன் ஒருவன். ஸ்தோத்திரம். ஆகையால் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக அறிந்து மேய்ப்பனை பின்பற்றும் ஆடுகளாயிருங்கள். சோரம் போய்விடாதீர்கள். ஸ்தோத்திரம். சோரம் போய்விடாதீர்கள். அப்படி இருந்தால் மட்டுமே பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது நமக்குரிய வெகுமதி அவர் கொடுப்பார். இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு போய்விடுவாய். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களிலே, ஸ்தோத்திரம், சவுலோடு கர்த்தர் பேசினார். கொடிய அரக்கன், கொடிய துன்மார்க்கன், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவன், அந்த சவுலோடு கர்த்தர் பேசி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னபோது நீர் யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அதற்கு பின்பு கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். அந்த சவுல் பவுலாக மாறினான். பெரிய தீர்க்கதரிசியாய் சுவிசேஷகனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வீர மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10-15 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக நிரம்பின போது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தருடைய தரிசனத்தையும் கண்டு செத்தவனை போல கீழே விழுந்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் போடுங்க. பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், உன் துக்கத்தை மாற்றுகிற தெய்வம், உன் வேதனைகளை நீக்குகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாத, மனம் பதறி விடாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் தளர்ந்து விடாத. அவர் இன்றைக்கும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உன்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை ஆமேன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே.
ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காணும்படி கர்த்தர் செய்து நம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போதுமானவராய் புகலிடமானவராய் இருக்கிறபடினாலே எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு 607வது பாடலில் சில சரணங்களை பாடி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே என்னோடிருப்பவர் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே என்னோடிருப்பவர் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்திய நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே என்னோடிருப்பவர் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றோம் நடத்திடுவே. சொல்லுவோம், என்னை அழைத்தவர் நீ, என்றோம் நடத்திடுவே. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தன் என்னோடிருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே என்னோடிருப்பவர் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம்
பேசும் பேசும் ரெண்டு கை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீங்க பேசும் ஜீவனுள்ள கண்மலை என்பதை இன்றைக்கு எங்களுக்கு திட்டவட்டமா வெளிப்படுத்தினீங்கப்பா, தெளிவா எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. எங்கள் ஜீவனுள்ள கண்மலை, பேசும் கண்மலை, யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கும் கண்மலை, நிந்தைகளுக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுக்கும் கண்மலை, எங்களை வழி நடத்தும் கண்மலை, வழி காட்டும் ஜீவனுள்ள கண்மலையாக நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்க இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி மனத்தாழ்மையோடு அர்ப்பணம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். மேய்ப்பர்களுடைய சத்தத்துக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகளாயிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு பல கோடி ஆடுகள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லாம் அவருடைய தொழுவத்தில் வந்து சேரணும், சபைகளுக்குள் வந்து சேரணும், அந்த பெரிய எழுப்புதலுக்குள்ள உலகம் கடந்து போகணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை எதற்காக ஏற்படுத்தினார்? சபை பக்தி விருத்தி அடையும்படியாக, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், 5 விதமான 5 fold ministry எதற்காக? சபைக்காக. அந்த தரிசனத்தோட சுவிசேஷர்கள் இணைந்து கொள்ள வேண்டும், தீர்க்கதரிசிகள் இணைந்து கொள்ள வேண்டும், போதகர்கள் இணைந்து கொள்ள, இணைந்து கொள்ள வேண்டும், அப்போஸ்தலர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பெரிய எழுப்புதலை காண்போம். இடது கையை நெஞ்சில வைத்துக் கொண்டு வலது கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கிருபையை தந்து தாங்கி நடத்துங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து ஆட்கொண்டு ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரோடு நீங்க பேசி ஸ்திரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கடமை துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்க மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும் இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை கூப்பி கொண்டு சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி யாப்பேசின் ஜெபத்தை விசுவாசமாய் சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். அந்த கையை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக. நாளை காலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும், தொடர்ந்து 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் 2 நேரம் நாளைக்கு உபவாச ஜெபம் ஆராதனை நடைபெறும். யாவரும் ஆயத்தமாய் கடந்து வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு மறுபடியும் சொல்கிறேன்,
ஒருவரும் சபையின் மூலமாய் நடக்கிற இந்த ஆராதனையில் ஸ்தோத்திர தவறாமல் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.